இந்த வீடியோவில் தாளிச்ச புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தாளிச்ச புளி சாதம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த தாளிச்ச புளி சாதம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நைட்டு மீதமான சாப்பாட்டில் செய்கிறது இது. இப்போ நிறைய நம்ம சாப்பாடு மதியானம் வச்சுட்டோம் அப்படின்னா மீதி மீதமாயிடும். ஸோ அந்த சாப்பாடில் ஒன்று நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் காலைல பழுது சாப்பிட்றதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி புளி சாதம் செய்யலாம். ஸோ நாங்கள் பெரும்பாலும் வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடு நைட்டு மீந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி புளியோதரை தான் இதில் செய்வோம். ஸோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக 90% பீப்புளுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்டு இவ்வளோ சாப்பாடு மீதமாக இருந்துச்சு. அதில் புளி, உப்பு, மஞ்சத்தூள் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது புளி இந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணி இந்த சாப்பாடில் ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மூடி வச்சிடணும். ஸோ நைட்டு ஃபுல்லாக இந்த புளி ஊறி ரெடியாக இருக்கும். மறுநாள் காலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைனா நார்மல் எண்ணெய், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு கூட குட்டி குட்டியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் லேசாக வதக்கி விடுங்க. ஸோ அந்த எல்லா பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிதமான சூட்டில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம அந்த ரெடியாக வச்சுருக்க சாதத்தை நல்லா கலரி விட்டோன்னா உதிரி உதிரியாக ஆகிடும். அந்த சாதத்தை எடுத்து இந்த தாளிப்பில் நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உப்பு இல்லைன்னா நீங்கள் அகைன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது இல்லை அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போல்லாம் எங்கள் வீட்டில் சாதம் மீறுதும் இந்த மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு சிம்மில் கண்டிப்பாக சாப்பாடு இருக்கணும். அப்போ தான் சில்லுன்னு இருக்க சாப்பாடு நல்லா சூடேறி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகி உங்களுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சிம்மில் 10 மினிட்ஸ் ஆச்சு இருக்கணும். 10 to 15 மினிட்ஸ் கூட சிம்மில் இருக்கணும். நீங்கள் கலரி விடணும். மறக்காமல் கலரி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்மளோட புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. எந்த பவுடரும் ஆட் பண்ணாமல் சூப்பர் டேஸ்டியான நல்லா சுட சுட சர்வ் பண்ணும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.